கோணம் 1. பாகிஸ்தான் எப்போதுமே யாருக்குமே நம்பிக்கையான நாடாக இருந்ததில்லை. இப்போதும் முஸ்லிம் நாடு என்பதற்காக ஈரானுக்கு அணு ஆயுதங்களை அனுப்பவில்லை. மாறாக சீனாவின் தூண்டுதலின் பேரிலேயே பாகிஸ்தான் இவ்வாறு செய்கிறது. ஏறக்குறைய கூலிப்படையாகவே பாகிஸ்தான் மாறிவிட்டது. கோணம் 2. ஏற்கனவே அமெரிக்காவின் கடற்படை தளம் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியிருக்கிறது. இந்த நிலையில் அமெரிக்கா பதிலடி கொடுக்க தயாராகி வருகிறது. இப்போது பாகிஸ்தான் அணு ஏவுகணைகளை ஈரானுக்கு கொடுக்க திட்டமிட்டிருப்பது அமெரிக்காவுக்கே வைக்கப்படும் ஆப்பு என்றே பார்க்கப்படுகிறது. வளர்த்த கடா மார்பில் பாய்கிறது என்று கூட கூறலாம். கோணம் 3. ஏற்கனவே பாகிஸ்தான் தீவிரவாதிகள் இந்தியாவிற்கு தலைவலியை ஏற்படுத்தும் போதெல்லாம் கண்டுகொள்ளாமல் இருந்தது அமெரிக்கா. பின்னர் பாகிஸ்தானில் பதுங்கியிருந்த ஒசாமா பின் லாடனே அமெரிக்காவின் இரட்டை கோபுரத்தின் மீது தாக்குதல் நடத்திய பிறகுதான் அமெரிக்காவிற்கு ஓரளவு புத்தி வந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. கோணம் 4. இந்தியாவிற்கு போட்டியாக பாகிஸ்தான் அணுகுண்டு தயாரித்தது என்பதையே நம்ப முடியாது. அந்த அளவுக்கு பாகிஸ்தானுக்கு திறன் கிடையாது. சீனா அல்லது அமெரிக்கா தான் அணுகுண்டு தயாரித்து இந்தியாவிற்கு செக் வைக்க பாகிஸ்தானுக்கு அணுகுண்டை சப்ளை செய்திருக்கலாம் என்று அப்போதே கூறப்பட்டது. கோணம் 5. தற்போது பாகிஸ்தானிடமிருந்து அணு ஏவுகணைகள் சப்ளை செய்யப்படுவதாக கூறப்பட்டாலும் சீனாவே மிக அதிகமாக அணு ஆயுதங்களை பாகிஸ்தான் மூலமாக ஈரானுக்கு கடத்தி அமெரிக்கா இஸ்ரேலை தாக்க உதவி செய்யும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது.